சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய பேசக்கூடிய இந்த பேச்சுக்களின்படி செயல்பட அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது போன்ற மஜ்லிஸ்கள், இது போன்ற கூட்டங்கள்ல அடிக்கடி கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த ஈமானுடைய மஜ்லிஸ், அல்லாஹ் ஆகிரத்தை நினைவு ஊட்டக்கூடிய இந்த மஜ்லிஸ்கள், கூட்டங்கள், இதுல கலந்து கொள்வதனால நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல அமல்கள் செய்வதற்குள்ள ஆசை, ஆர்வம் உண்டாகிறது. அதனால தான் இது போன்ற இதா மர்ரத்தும் பி ரியாதில் ஜன்னah ஃபர்தஉ ஃபீஹா, சொர்க்கத்துடைய பூங்காவுக்கு பக்கத்தாலே சென்றால் அதிலே நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ரியாதுல் ஜன்னah யா ரசூலல்லாஹ், உலகத்திலே சொர்க்கத்துடைய பூங்காக்கள் என்றால் என்ன என்று கேட்டார்கள். நபி சொன்னார்கள், ஹிலஃபுல் திக்ர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சிந்தனையை உருவாக்கக்கூடிய மஜ்லிஸ்கள் தான் சொர்க்கத்துடைய பூங்காக்கள். எனவே அதற்கு பக்கத்திலே சென்றால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள், நல்ல பிரயோஜனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சகோதரிகளே, தாய்மார்களே, இது போன்ற மஜ்லிஸில் கலந்து கொள்வதன் மூலம் எங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மேலும் இந்த மஜ்லிஸ்கள்ல கலந்து கொள்வதன் மூலம் ஈமானிலே வளர்ச்சி ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. உண்மையான முஃமின்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பயத்தின் காரணமாக. மேலும் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய சக்தி, வல்லமை, இந்த தீனுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதாக தான் குர்ஆன்ல சொல்றார். ஈமான் அதிகரிக்கும். இந்த அல்லாஹ்வை, அவனுடைய தீன், ஆகிரத்துடைய விஷயங்கள், குர்ஆன், ஹதீஸ், இந்த விஷயங்களை நாங்க பேசும் பொழுது, கேட்கும் பொழுது எங்களுடைய ஈமானிலே அதிகரிப்பு ஏற்படுகிறது. ஈமான் என்பது கண்ணுக்கு விளங்காத ஒரு வகையான நூல், ஒரு வகையான ஒளி, பிரகாசத்துக்கு தான் ஈமான் என்று சொல்லப்படும். அந்த ஈமான் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஈமான் என்றது கை காலோடு சம்பந்தப்பட்டது அல்ல, மாற்றமாக ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஈமான் உள்ளத்திலே தான் உண்டாகிறது. அந்த ஈமான் எந்த அளவு ஒருவருடைய உள்ளத்துல உறுதியாக இருக்குமோ அந்த அளவு அவருக்கு அமல் செய்வது லேசாக இருக்கும், நன்மையான காரியங்கள் செய்வது விருப்பமாக இருக்கும். ஒருவருக்கு எந்த அளவு ஈமான் உறுதியாக இருக்குமோ அந்த அளவு அவருக்கு பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்வதும் லேசாக இருக்கும். நன்மையை செய்வதை விருப்பமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதும் லேசாக இருக்கும். நன்மையான காரியங்கள் விருப்பமாகவும் பாவமான காரியங்கள் வெறுப்பாகவும் ஆகிவிடும் ஈமான் உறுதியாகக்கூடிய நேரத்தில். மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, ஈமான் பலகீனமடைய பாவத்துல இன்பமும் நன்மையான காரியங்கள்ல வெறுப்பும் ஏற்படும். நன்மையான காரியங்கள் செய்வது இன்பமாக இருக்காது, விருப்பமாக இருக்காது. இன்னைக்கு அதிகமான மக்களிட, குறிப்பாக முஸ்லிம்களுடைய நிலைமை, அமல் இபாதத்துல இன்பம் இல்லை, விருப்பங்கள் இல்லை. அதனால அமல் இபாதத்தை விட்டு ஆண்களும் தான் பெண்களும் தான் ரொம்ப தூரமா இருக்கிறார். ஆனா ஈமானுடைய விலகினத்தினால அவங்களோட பொறுமதியான நேர காலங்கள் வீணாக கழிந்து கொண்டு மேலும் பாவமான காரியங்கள நேரங்கள் கழியும்.
இன்னைக்கு அதிகமானவங்கள நேரம் போனுக்கே போகுது. பாட்டும் படமும் டிராமாவும் மியூசிக்கும் இசை இது போன்ற காரியங்கள்ல பலர்களுடைய நேரம் கழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மியூசிக் இசை கேட்பதன் மூலம் உள்ளத்திலே நிஃபாக்குடைய தன்மை, நயவஞ்சகத்தன்மை ஏற்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நயவஞ்சகத்தன்மை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்துல ஈமானுக்கு மாற்றமானது தான் நிஃபாக், மூமினுக்கு மாற்றமானவர் தான் முனாஃபிக். எனவே அந்த நயவஞ்சகத்தனம் என்பது அதனால ஈமானுடைய ஒளி, ஈமானுடைய நூல், ஈமானுடைய பிரகாசம் உள்ளத்திலிருந்து அப்படியே மங்கி போய்விடும். அதனால நன்மையான காரியங்கள் செய்வது விருப்பமாக இன்பமாக இருக்கிறார். இன்னைக்கு தொலை நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் கடமைகளை மிகப்பெரிய ஒரு கட்டளை. யாரிடத்துல தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாமே இல்லை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. தொலை நேரம் இல்லை என்றாங்க. அவங்களுக்கு பாட்டு, படம், டிராமா, மியூசிக் இத போல தேவை, வாட்ஸ்அப்ல தேவையில்லாத இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு எல்லாம் நல்ல நேரம் இருக்கு, தொழுகைக்கு நேரம் இல்லை என்றாங்க. தொழுகையில இன்பம் இல்லை, அதனால நேரம் இல்லை. எதுல இன்பம் இல்லையோ அதுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நேரம் இல்லை, டைம் இல்லை, நான் பிஸியா இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஒன்றுல இன்பமும் விருப்பமும் இருந்தா, தேவையும் இருந்தா எல்லா வேலை வெட்டியை ஒதுக்கி அந்த வேலையை கட்டாயம் செய்வாங்க. சகோதரிகளே, தொழுகை என்பது அப்படியாவது ஒரு முக்கியமான அமல். எல்லா வேலைகளையும் முன்பின்னாக்கி உரிய நேரத்துல தொழ வேண்டிய ஒரு கடமை தான் தொழுகை. வேலைகள் முன்பின்னாக்கப்படும் தொழுகைக்காக. வாங்க சொல்லப்படுறது அதுக்காகத்தான். ஹை அலஸ் ஸலாஹ், ஹை அலல் ஃபலாஹ். தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வக்தும், ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலேயும் நினைவூட்டப்படுகிறது. இருந்தாலும் சகோதரிகளே, தாய்மார்களே, வாங்க சப்தத்தை கேட்டுக்கொள்றாங்க, அவங்களோட பாட்டுல அவங்களோட வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வாங்க சொல்றவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவங்க அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். முஃமின்கள் என்ன செய்வாங்க? அவங்க தொழுகையின் பக்கம் விரைந்து அந்த கடமையை நல்ல முறையில் நிறைவேற்றுவார்கள். தொழுகையில் அல்லாஹ் ரிஸ்குடைய பரக்கத்தை வச்சிருக்கிறார். தொழுகையில் அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறார். தொழுகையை கொண்டு அல்லாஹ் எங்களோட தேவைகளை பூர்த்தியாக்குகிறார். மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா அமல்களுக்கும் தாய் தான் தொழுகை. தொழுகையோட சிறந்த ஒரு அமலை அல்லாஹ் கடமையாக்கவே இல்லை. அவ்வளவு முக்கியமான ஒரு அமல். எத்தனை வயது வந்த ஆண்கள் தொழுகிறாங்க, எத்தனை பேர் தொழாம இருக்கிறாங்க. எத்தனை வயது வந்த பெண்கள் தொழுகிறாங்க, எத்தனை பேர் தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க. மார்க்க சட்டம் என்ன தெரியுமா சகோதரிகளே, தாய்மார்களே? 5 நேர தொழுகை கடமை என்று விளங்கியும் யார் தொழாமல் அப்படியே இருந்து விடுவார்களோ அவர்கள் மௌத்தானால், தொழுகை இல்லாமல் மௌத்தானால் அவர்களை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தொழுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஃன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஏதாவது ஒரு மிருகம் செத்தா நாங்க ஒரு குழி தோண்டி புதைக்கிறத போல அந்த மௌத்தான முஸ்லிம அடக்கலாம், அடக்கிறது பொருத்தம் என்று சொல்றாங்க. இதுதான் இஸ்லாத்துடைய சட்டம். ஆனா நாங்க யாரும் அப்படி செய்யறது இல்லை. தொழுறவங்களையும் குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு அடக்கிறோம், தொழாதவங்களையும் அதே கபரிஸ்தான்ல கொண்டு போய் அடக்கிறோம். வேளாண் நியமான தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகையில யாரு தொழுகை இல்லாம மரணிக்கிறாங்களோ ஹதீஸ்ல இருக்குது, அவன கபர்ல நெருப்பெரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்க மதரசால ஓதக்கூடிய காலத்துல இந்தியாவை சேர்ந்த எங்களுடைய ஒரு உஸ்தாத் அவங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்தை எங்களுக்கு தஃப்சீர் மதரசால ஓதி தரக்கூடிய நேரத்துல நானுல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇத
செய்தால் அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு, அது நெஞ்சங்களை ஊடுருவி கொண்டு போகும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய நேரத்துல இது சம்பந்தமாக ஒரு சம்பவத்தை சொன்னான். அது என்னன்னா, இந்தியாவுல ஒரு பெண்மணி, தொழாத பெண், தொழுகை இல்லாத ஒரு பெண் வஃபாத் ஆகிட்டாங்க, மரணிச்சுட்டாங்க. அந்த பெண்ணை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு அடக்குற விஷயத்துல ஈடுபட்டாங்க. அந்த கபருக்கு இறங்கினவர் அந்த மையத்துடைய சகோதரர். அவர் தான் கபருக்குள்ள இறங்கி மையத்தை குழியில வச்சார். அவர் வைக்கக்கூடிய நேரத்துல, மையத்தை கபர்ல வைக்கக்கூடிய நேரத்துல அவர் அறியாம, அவருக்கு தெரியாம அவருடைய பர்ஸ், அவருடைய அந்த பணம் வச்சிருக்கக்கூடிய அந்த பை, அது கபர்ல விழுந்து விட்டது. அவருக்கு தெரியாது. அவர் மையத்தெல்லாம் அடக்கிட்டு வந்ததுக்கு பின்னால அவர் தேடி பார்த்தால் பர்ஸை காண இல்லை, அந்த பணப்பைய காண இல்லை. அவர் விலகி கொண்டார் கபர்ல தான் விழுந்திருக்கும் என்று. யாருக்கும் தெரியாம போய் கபரை தோண்டி அந்த பர்ஸ, அந்த பணப்பையை எடுக்க கைய போட்டார். போட்டவர் அதே நிலைமையில மௌத்தானார். இவரை தேடி பார்த்தா குடும்பத்துல பார்த்தாங்க, ஆளை காண இல்லை. தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்க இல்லை. அதுக்கு பின்னால பார்த்தா இவர் கபருஸ்தானுக்கு போயிருக்கிறார். அப்படி அதே நிலைமையில மௌத்தாவி இருக்கிறார். உலமாக்கள் இடத்துல மக்கள் கேட்டாங்க, இது என்ன சம்பவம், இது என்ன செய்தி என்று கேட்டாங்க. உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸை வச்சு சொன்னாங்க. இந்த பெண்ணை பத்தி விசாரிச்சாங்க. இந்த பெண் தொழாத பெண் என்று சொல்லி விளங்கி கொண்டு சொன்னாங்க, ஹதீஸ்ல வந்திருக்குது, யாரு தொழுகை இல்லாம மௌத்தாகுறாங்களோ அவங்களோட கபர்ல நெருப்பு எரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இவர் இந்த பணப்பைய எடுக்க கைய போட்டிருக்கிறார். அதே நிலைமையில மௌத்தானதற்கு காரணம் இதுதான் காரணம். கபருடைய நெருப்பு இவருடைய கையில பட்டிருக்கிறது. கபருடைய நெருப்பு என்பது நரகத்துடைய நெருப்பு. நரகத்துடைய நெருப்பு என்பது அது உடல்ல எந்த பகுதியில பட்டாலும் அது உள்ளத்தை தாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தான் அந்த சகோதரர் மரணிச்சிருக்கிறார் என்று உலமாக்கள் விளக்கம் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிந்திக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா ஆகிரத்துடைய விஷயங்களை, கபருடைய வேதனைகளை நேரடியாக கண்ணுக்கு வலமையாக காண்பிப்பதில்லை. இருந்தாலும் அது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப தொழுகை என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான அமல். எத்தனை பேர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார். சகோதரிகளே, தாய்மார்களே, நான் சொல்ல வந்த விஷயம், எந்த நல்ல அமல்களை செய்வதற்கு ஒருவருக்கு ஈமான் தேவை, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை தேவை. என்னுடைய ரப்பா அல்லாஹ், என்னை உண்டாக்கினவன் அல்லாஹ், உருவாக்கினவன் அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ், எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் அல்லாஹ், எனக்கு உண்ண குடிக்க தருவது அல்லாஹ், என் வாழ்க்கையில வெற்றி தோல்வியை உண்டாக்குவது அல்லாஹ், சந்தோஷம் கவலையை தருவது அல்லாஹ், என்னுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு உயிரை கொடுத்தவன் அல்லாஹ், என்னுடைய உயிரை எடுக்கக்கூடியவன் அல்லாஹ். நாங்க எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி போகக்கூடியவர்கள் என்ற உறுதியான நம்பிக்கை ஒருவருடைய உள்ளத்துல இருக்குமா இருந்தால் அவர் தொழுகைக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லவே மாட்டார். என்ன, இந்த சகல காரியங்களையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்று சொன்னார். அந்த அல்லாஹ்வை வணங்குறது, அவனை சந்தோஷப்படுத்துறது, அவன கட்டளைக்கு அடிபணிவது, அதுக்கு அது ரொம்ப விருப்பத்தோடு அந்த வேலையை செய்வார். எனவே கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தான் உருவாக்குறார். ஒவ்வொரு தாயுடைய வயிற்றிலே குழந்தையை தங்க வைப்பது அல்லாஹ், அந்த குழந்தையில மாற்றங்களை உண்டாக்குவது அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறார். வேளாண் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த அடிப்படையில அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலகத் خلقنا الانسان من سلالة من طين ثم جعلناه نطفة في قرار مكين
ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. தாயுடைய கற்பறையில அந்த நுத்துஃபாவை தங்க வைத்தது நான், அதை இரத்த கட்டியாக்கியது நான், அந்த இரத்த கட்டியை சதை கட்டியாக மாற்றியது நான், அந்த சதை கட்டியை எலும்புகளாக மாற்றியது நான், அந்த எலும்புகளுக்கு மேலான சதைகளை உற்பத்தி செய்தது நான், அந்த உடலுக்கு சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், அந்த தாயுடைய வயிற்றில் உள்ள உடலுக்கு உயிரை கொடுத்தது நான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித உற்பத்தியை பற்றி குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுறான். அவனே தாயுடைய வயிற்றை வச்சு பாதுகாத்தான், அவனே தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். வெளியே வந்த உடனே அந்த குழந்தைக்கு தேவையான உணவுக்கு உள்ள ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான். இந்த குழந்தையை பார்க்க, கேட்க, நடக்க, பிடிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய சக்திகளை கொடுத்தது நான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நல்ல புத்தி விளம்பம் வந்ததுக்கு பின்னால் அடியான் மனிதன் சொல்றான், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நன்மையான காரியங்களை செய்ய நேரம் இல்லை, தொழ நேரம் இல்லைன்னு சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாய் இருக்கிறான். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பை நாங்க சீராக்கிக் கொள்வோம். ஒரு பெண்மணி சொல்றாங்க, ராபியத்துல் அதவியா, லைத்தல்லதி பைனி வ பைனக ஆமிரு வ பைனி வ பைனல் ஆலமீன ஃபராபு இதா ஸஹ மின்கல் வுத்து ஃபல்குல்லு ஹய்யினு வ குல்லு அல்லதி ஃபௌகத் துராபி துராபு. ராபியத்துல் அதவியா சொல்றாங்க, யா அல்லாஹ், அவங்க ஒரு பெண்மணி, ஆரம்பத்துல தவறான வழியில இருந்த பெண்மணி, பாவங்கள்ல ஈடுபட்ட பெண், அதற்கு பின்னால உணர்ந்தாங்க, பாவங்களுக்கு தௌபா செய்தாங்க, தன்னுடைய தொடர்பை அல்லாஹ்வுடனே ஆக்கி ஒரு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வலியுல்லாவாக, ஒரு அவுலியாவாக மாறிட்டாங்க. இரவெல்லாம் பாவத்துல காலத்தை கழிச்சவங்க இரவெல்லாம் தொழுகையிலேயும் இபாதத்திலேயும் காலத்தை கழிக்கக்கூடியவங்களாகிட்டாங்க. அவங்க இரவேல அல்லாஹ் வணங்குறதுக்காக தன்னை தயாரிச்சு கொண்டு, சகோதரிகளே, நாங்க எங்களுக்கு இரவேல எல்லாம் விடிய விடிய படம் பார்க்கலாம், விடிய விடிய இன்றைக்கு இருக்கிற எல்லா முசீபத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நேரம் போறதே விளங்குது இல்லை, தூக்கம் வருவது இல்லை, பசி வருவது இல்லை, பாவத்துல இன்பம். இன்றைக்கு நாங்க பாவத்துல இன்பம் இரவு கண்டு கொண்டிருக்கிறோம். இரவுகள் எல்லாம் இப்படி அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்ல இரவுகள் கழிந்து கொண்டிருக்கிறே. அந்த நல்லடியார்கள் இரவெல்லாம் தொழுகையிலேயும் இபாதத்திலேயும் சுஜூதிலேயும் துஆலையும் இன்பம் கண்டார். எனவே இந்த ராபியத்துல் அதவியா அல்லாஹ் வணங்குறதுக்காக தன்னை தயாரிச்சு கொண்டு இந்த பைத்தை நான் சொன்ன பைத்தை படிப்பாங்க. அதுல என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய தொடர்பு தேவை, யா அல்லாஹ், உன்னுடைய தொடர்பு தேவை. وَبَيْنِي وَبَيْنَ الْعَالَمِينَ خَرَابُ, எனக்கும் இந்த உலக மக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு கெட்டு போய்விட்டது. இந்த மக்களோட தொடர்பு வைத்து வைத்து நான் கெட்டவனாக போனேன், பாவங்களில் ஈடுபட்டேன். எனவே இப்பொழுது எனக்கு மக்களுடைய தொடர்பு தேவையில்லை, உன்னுடைய தொடர்பு தான் தேவை. இதா ஸஹ மின்கல் வுத்து ஃபல்குல்லு ஹய்யினு, உன்னுடைய தொடர்பு எனக்கு கிடைத்து விட்டால், உன்னுடைய அன்பு எனக்கு கிடைத்து விட்டால், என்னுடைய சகல காரியங்களும் லேசாகிவிடும். வகுல்லு அல்லதி ஃபௌகத் துராபி துராபு. ராபியத்துல் அதவியா சொல்றாங்க, இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடியவைகள் எல்லாமே ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகிவிடும். இன்னைக்கு எதெல்லாம் இன்னைக்கு எங்களை கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறதோ,
நேற்று மண்ணா இருந்தது இன்றைக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குது, உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. நாளை இன்னும் சில காலங்கள்ல இதே கவர்ச்சியாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மண்ணோடு மண்ணாக, ஆரம்பமும் மண் முடிவும் மண், எதா இருந்தாலும் சரி. மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வீடு, வாகனங்கள், வசதிகள், துணிமணிகள் இதெல்லாம் ஆரம்பத்தில் எடுத்தா மண் தான், இதனுடைய முடிவும் மண் தான். எனவே அல்லாஹ்வுடைய தொடர்பு தேவை. அல்லாஹ்வுடைய தொடர்பு உண்டானால் எங்களோட உலக வாழ்க்கை நிம்மதி சந்தோஷமாக இருக்கும், எங்களோட ஆகிரத்துடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எங்களோட மௌத்துடைய நேரம் அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை சிரிக்க வச்சு அல்லாஹ் மௌத்தாக்குவான். யார் ஈமான் அமலோட வாழ்ந்து மௌத்தாவுறாங்களோ அவங்களோட சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான். சொர்க்கத்துடைய இன்பமான காட்சிகள் கண்ணுக்கு விளக்கி கொண்டிருக்கும். இந்த அடியான் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து ரசித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருப்பார். அந்த நிறைவேற உடல் இருந்து ரூஹ் வெளியாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டானே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. சக்கராத்துடைய நேரத்தில், உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த நல்லவர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், ஆகிரத்துக்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை செய்தவர்கள், அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மௌத்தாகக்கூடியவரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சந்தோஷப்படுங்கள். வாபிஷிரு, சந்தோஷப்படுங்கள், சொர்க்கத்தை கொண்டு சந்தோஷப்படுங்கள். இவ்வளவு நாளா உலக வாழ்க்கையில சொர்க்கத்தை காதால கேட்டு கொண்டிருந்தீங்க, இப்ப சொர்க்கத்தை கண்ணால பார்க்க போறீங்க, நேரடியா சொர்க்கத்தை அனுபவிக்க போறீங்க, சொர்க்கத்தை அனுபவிக்க போறீங்க. எனவே சந்தோஷப்படுங்க. சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய நேரம், சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகி விட்டது என்று சொர்க்கத்துடைய இன்பமான காட்சிகள், அங்குள்ள ஆறுகள், தோட்டங்கள், மரங்கள், பழங்கள், மாளிகைகள் கட்டங்கட்டமாக சக்கராத்துடைய நேரத்தில் காட்டப்படும். அதை பார்த்து இந்த சொர்க்கவாதி, இந்த மூமினான ஆண் பெண் ரசித்துக் கொண்டிருப்பார்கள், சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலைமையில ஒரு உடல் இருந்து வெளியாகும். எத்தனை மையத்துகளை சிரிச்ச முகத்தோடு நாங்க பார்த்திருக்கிறோம். சகோதரிகளே, சிரிக்கக்கூடிய நேரம், சக்கராத்துடைய நேரம் சிரிக்கக்கூடிய நேரமா? உடல்ல இருந்து உயிரை கலட்டி எடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு நோவினையாக இருக்கும். அந்த நேரத்தில் சிரிப்பு வருவதென்றா சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சிரிக்க வைக்கிறார், அல்லாஹ் சிரிக்க வைக்கிறார். அதைத்தான் ஒரு பெரியார் சொல்றார், வலதத்க இது வலதத்க உம்முக பாக்கியா والقوم حولك يضحكون سرورا فاعمل ليوم أن تكون إذا بكوا ليوم موتك لاحقا مسرورا. ஏ மனிதா, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அழுது பிறந்தாய், இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அழுது வந்தாய். உன்னுடைய குடும்பத்தார்கள், உற்றத்தார்கள், சொந்தக்காரர்கள் உன்னை சுற்றி வளைந்திருந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பிறக்கும் பொழுதே அழுது கொண்டு பிறந்தாய், குடும்பத்திலே உள்ளவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இறக்கும் பொழுதே குடும்பத்திலே உள்ளவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். நீ சிரித்துக் கொண்டு போக வேண்டும், நீ சிரித்துக் கொண்டு போக வேண்டும், அதற்குள்ள நல்ல அமல்களை செய்து கொள் என்று அந்த பெரியார் சொல்றார். ஃபஅமல் லியௌமின் அன் தகூன இதா பக்கௌ லியௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா.
எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, சக்கராத்துடைய நேரத்தில் குடும்பத்தில் உள்ள யாராலையும் ஒன்றும் செய்யல, யாராலையும் ஆறுதல் சொல்லவும் யாரும் ஆறுதல் சொல்ல போறதும் இல்லை, அவங்க ஆறுதல் சொல்லி எந்த பலனும் இல்லை. நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாயிருங்க என்று மௌத்தாவரோட பார்த்து சொல்லி என்ன பிரயோஜனம்? இவங்களால என்ன செய்யணும்? இந்த குடும்பத்தால, சொந்தத்தால, பந்தத்தால, கணவனால, மனைவியா ஒத்தனால ஒன்று செய்ய. அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மௌத்தோடு ஆரம்பிக்க போது சகோதரிகளே, தாய்மார்களே, அதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அவருடைய ஆகிரத்துக்காக, நாளைக்காக என்ன தயாரிப்புகளை செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இப்ப இந்த நேரத்துல என்னிடத்துல மலக்குல் மவுத் என்ற உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து, நான் உங்களோட உயிரை கைப்பற்றவா என்று கேட்டா, நானும் நீங்களும் சொல்லணும், சந்தோஷமா நீங்க இந்த உயிரை கைப்பற்றுங்க, நான் தயாரிப்போடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க இருக்கிறோம். அப்படி இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க. இப்ப என்னிடத்துல உயிர் எடுக்க, என்னுடைய ரூஹ் எடுக்க அனுமதி கேட்டா நான் அனுமதி கொடுப்பேனா? அதுக்குள்ள தயாரிப்பை செய்திருக்கின்றேனா? கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால ஆகிரத்துடைய வாழ்க்கையில சக்கராத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில உதவிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் ரொம்ப தெளிவாகவே குர்ஆன்ல சொல்லிட்டான். எந்த ஒரு தந்தையும் மகனுக்கு, தன்னுடைய மகனுக்கு, எந்த ஒரு மகனும் தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாரும் யா நஃப்ஸி 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 என்று தான் இருப்பாங்க. என்னுடைய ஈடேற்றமே, என்னுடைய ஈடேற்றமே, நான் எப்படி நரக நெருப்பிலிருந்து தப்பிக்கொள்வது, அந்த கவலையில் இருப்பாங்களே ஒழிய தன்னை மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள் யாரை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْسَابَ بَيْنَهُمْ يَوْمَئِذٍ وَلَا يَتَسَاءَلُونَ. சூர் ஊதப்பட்டால் எல்லோரையும் அல்லாஹ் மௌத்தாக்கி எழுப்பாட்ட போறான். அந்த நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரும் யாரை பத்தியும் விசாரிக்க மாட்டான். என் கணவன் எங்க, என் மனைவி எங்க, என் பெற்றோர்கள் எங்க, என் பிள்ளைகள் எங்க, யாரும் யாரை பத்தி விசாரிக்க மாட்டாங்க. எந்த சொந்த பந்தங்கள், தொடர்புகள் எதுவுமே இருக்காது. ஒவ்வொருவரும் அவரை பத்தி தான் கவலைப்படுவாங்க, அவங்க அவங்கள பத்தி கவலைப்படுவாங்க. மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா தذهلு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்ضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. மனிதர்களே, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அது கியாமத்துடைய நாள், அது பயங்கரமான நாள். யௌம தذهلு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்ضعت. அந்த நாளையில பாலூட்டிய தாய் தன்னை நெஞ்சோடு அணைத்து தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டிய தாய், வயிற்றில் 9 மாதங்கள் சுமந்து வேதனையோட பெற்றெடுத்து நெஞ்சோடு அணைச்சி பாலூட்டிய தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடக்கூடிய நாள். தذهلு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்ضعت.
அந்த தாய் எந்த பிள்ளைக்கு பாலை ஊட்டினாலோ அந்த பிள்ளையை பறந்து விடக்கூடிய நாள். வயிற்றில் உள்ள குழந்தை அது கிடைப்பதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. அந்த நாளுடைய திடுக்கத்தின் காரணமாக அந்த குழந்தை தானாகவே வெளியே வந்துவிடும். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள். பொதுவாக ஏனையவர்கள் ஏனைய மக்கள் போதை பிடித்தவர்களை போல இருப்பார்கள். அவனுக்கு போதை கிடையாது. மது அருந்தி உள்ள போதை அல்ல அங்க. அது அந்த நாளுடைய திடுக்கம் பயங்கரத்தின் காரணமாக மக்கள் போதை பிடித்தவர்களை போல இருப்பார்கள். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, நானும் நீங்களும் அந்த நாளை சந்திக்க இருக்கிறோம். சக்கராத்தை எல்லோரும் நாங்கள் அனுபவிக்க இருக்கிறோம். கபருடைய விஷயம், ஆகிரத்துடைய விஷயங்கள் யாரும் உதவிக்கு இல்லை. நாங்க செஞ்ச அமல்கள் மட்டும்தான் எங்களுக்கு. எனவே எங்களோட சொந்த அமல்ல கவனம் செலுத்திக் கொண்டு எங்களோட பொறுப்புல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆணிதமாக தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத் செய்யணும். இந்த பிள்ளைகளை ஈமான் இஸ்லாத்தோட வளர்த்தெடுக்கணும். இந்த பிள்ளைகள் தக்வாவுடைய பிள்ளைகளாக வளரணும். எனவே ஒவ்வொரு தாயும் தந்த பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யும். ஒவ்வொரு வீட்டிலையும் தாலீம்கள் வாசிக்கப்படும். குர்ஆன் ஹதீஸ் நினைவூட்டப்படும். குர்ஆன் அல்லாஹ் வذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة, உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை ஞாபகப்படுத்துகிற குர்ஆன் சொல்றார். வீட்டுல குர்ஆன் ஹதீஸுடைய மஜ்லிஸ் எங்களோட பிள்ளைகள் ஓட நாங்க இருந்து குர்ஆன் ஹதீஸ் மார்க்க விஷயங்களை பேசுவோம். நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கும். மாற்றமான எல்லாம் சேர்ந்திருந்து படம் பார்க்கிறது அல்ல. அதை பார்த்து உள்ள கெட்டு போகுமே ஒழிய ஈமான் கெட்டு போகுமே ஒழிய ஈமான்ல வளர்ச்சி ஏற்படாது. ஆனால் இந்த தலீம், இந்த தீன், இந்த குர்ஆன் ஹதீஸ ஞாபகப்படுத்தக்கூடிய ஈமான்ல வளர்ச்சி ஏற்படும். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, பிள்ளைகள் அல்லாஹ் தந்தார். அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு கிஃப்டோடு தான், பெரிய ஒரு பாக்கியம் தான் பிள்ளைகள். அது யாரும் அவங்களோட திறமைகளால பிள்ளைகளை பெற்றெடுக்க இயலாது. மேலான சகோதரிகளே, எனவே இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எங்களிடத்துல கேள்வி கணக்கு கேட்பான். அதிகமான குழந்தைகளை பெற்று சிரமத்தோட இந்த பிள்ளைகளை வளர்த்து இந்த பிள்ளைகளை தீன்தாரிகளாக, ஈமான் இஸ்லாத்துடையவர்களாக, ஹாஃபிஸ் ஆலிம்களாக, தீனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகளை ஆக்கிவிட்டோம் என்றால் இந்த பிள்ளைகளால் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் எங்களை கபருக்கு வந்து கொண்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி சேர்ந்து 10 குழந்தைகளை பெற்றெடுத்தால் 10 குழந்தையா அதெல்லாம் நினைச்சு பார்க்கல என்று சொல்றாங்க. இப்ப நான் முந்த நாள் ஒரு சகோதரரை சந்திச்சேன். எங்கட ஒரு ஆலிம் அவர் சொன்னார், அவங்களோட வீட்டுல அவங்களோட தாய் ஒரே தாய் தாப்பன் 14 குழந்தைகள். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளே, தாய்மார்களே, உலக வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கபர் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. 10 பிள்ளைகள் தொழுதால் ஒரு நாளைக்கு 170 ரக்காத்துடைய நன்மை கபருக்கு வந்து கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு 17 ரக்காத் தொழுறோம். ஃபர்து மட்டும் 10 பிள்ளைகளுக்கு 170 ரக்காத். அவங்க குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, நன்மையான காரியங்களை செய்வாங்க. அவ்வளவு நன்மையும் எந்த சந்தேகமும் இல்லாம அந்த தாய் தந்தையருடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கு. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, பிள்ளைகளுடைய விஷயத்தை கவனம் செலுத்துவோம். கணவனை திருப்திப்படுத்தி தான் சொர்க்கம் போயேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா. ஒரு பெண் கணவனுடைய கடமைகளை நிறைவேற்றாத வரையில அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிய பெண்ணாக முடியாதுன்னு சொன்னாங்க. கணவனுடைய பொறுப்புகளை மனைவி மக்களுக்கு அது சரியாக நிறைவேற்றோம். மனைவி கணவனுடைய திருப்திய அடையாம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியாது.
அதே போல சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய சொந்த பந்தங்கள், இன பந்துக்களை சேர்த்து நடக்கணும். குடும்ப உறவை சேர்த்து நடப்பதன் மூலம் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுக்கிறார், ரிஸ்கில் அபிவிருத்தியை உண்டாக்குறார். எங்களோட ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், நீண்ட ஆயுளை கொடுக்கிறான். குடும்பத்தை சேர்த்து நடந்தா, யாரும் குடும்பத்தை இன பந்துக்களை துண்டிச்சு நடக்கிறாங்களோ அவங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவனுடைய ஹக்குகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறது. அதே எங்களோட குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், இன பந்துக்களை ஆதரிச்சு நடக்கிறது. குடும்ப உறவை துண்டிச்சு நாங்கள் எவ்வளவு தான் அமல் செய்தாலும் எங்களோட அமல்கள் முதல் வானத்தில் அங்கால போகாது. குடும்ப உறவை துண்டிச்சு கொண்டு கேட்கிற துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார். அது மட்டுமல்ல, நபி சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', குடும்ப உறவை துண்டிச்ச நிலைமையில ஒருவர் மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால யார் என்ன செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களோட கடமையை நாங்க செய்வோம். நாங்க ஏன் குடும்பத்தை அரவணைக்கணும், ஏன் குடும்பத்தை சேர்த்து நடக்கணும் என்று சொன்னா எங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும், எங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்கம் கிடைக்கணும். அந்த நோக்கத்தோட நாங்க குடும்பத்தை சேர்த்து நடந்து கொள்றது, நல்ல பண்புகள், நல்ல அஹ்லாக்குகள், நல்ல தன்மைகளோட மக்களோட நடக்கிறது
பொறாமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவுதான் நாங்க நன்மையான காரியங்களை செய்தாலும் பொறாமையின் காரணமாக அந்த பொறாமை எல்லா நன்மையையும் அழித்து விடும் என்று சொன்னாங்க. எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ இதே போல பொறாமை எல்லா நன்மையையும் சாப்பிட்டு விடும். அல் ஹஸத் يأكل الحسنات كما تأكل النار والحطب என்று சொன்னாங்க. அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, பொறாமை பயங்கரமான நோய். பொறாமப்படக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தை கையடிக்கிறாங்க. ஏனென்றா எதை வச்சு பொறாமப்படுறாங்க? ஒருவருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் வசதியோட இருக்கிறார், அதால பொறாமை. ஒருவருக்கு அதிகமான குழந்தை இருந்தா அதால பொறாமை. ஒருவர் அழகா இருக்கிறார், அதால பொறாமை. ஒருவருக்கு நல்ல இடத்துல திருமணம் நடந்தா அதால பொறாமை. ஒருவருக்கு நல்ல அறிவு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தா அதால பொறாமை. இந்த பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கிறது யார்? அல்லாஹ். அழக கொடுக்கிறது அல்லாஹ், அறிவை கொடுக்கிறது அல்லாஹ், வசதி வாய்ப்பை கொடுக்கிறது அல்லாஹ், ஜோடிகளை அமைக்கிறது அல்லாஹ், குழந்தை பாக்கியங்களை கொடுக்கிறது அல்லாஹ். அப்ப இதை வச்சு யாராவது பொறாமப்படுறாங்கன்னா அவங்க அல்லாஹ்வோட போட்டியிடுறாங்க. அதனால கண்ணியமான சகோதரிகளே, நாங்க மக்களோட நல்ல முறையில நடந்து கொள்வது, நல்ல அஹ்லாக்காக விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, குறைகளை மறக்கிறது. யார் ஒருவருடைய குறையை மறக்கிறாரோ அவருடைய குறைய அல்லாஹ் துனியாலையும் ஆகிரத்திலையும் மறைப்பான்னு சொன்னாங்க. அதோட நாங்க செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திய பொருத்தத்தை நாடி மாத்திரம் செய்யறது. பேருக்காக, புகழுக்காக, பாராட்டுக்காக, உலக நோக்கங்களோட எந்த நன்மையான காரியங்களை செய்தாலும் அதுக்கு நன்மை கிடைக்கவே மாட்டார். எனவே சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த பொறுமதியான நேர காலம் வருடம் முடிஞ்சு கொண்டிருக்குது. 2024 கடைசி நாட்கள் இருக்கிறோம். 2025 பறக்க போகுது. மக்கள் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். கொண்டாடுறதல்ல, ஏன்னா வார வருஷத்துல எத்தனை பேர்ல மௌத் எழுதப்பட்டிருக்கிறதோ தெரியாது. அதனால சகோதரிகளே, நாங்க நன்மையான காரியத்துல சுணங்கி பார்ப்போம், பிந்தி பார்ப்போம், 50 வயசு 60 வயசு பின்னால பார்ப்போம். அப்படி என்று இல்லாம இன்றையிலிருந்தே நாங்க ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களை நடந்த தவறுகளுக்கு தௌபா இஸ்திக்பார் செய்து எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில கழிச்சு கொள்ள நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சியோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.